Global Talk. அன்பந்த குளோபல் நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்குள் வெளிவந்து கொண்டிருக்கும் முக்கியமான செய்திகளின் தொகுப்புகளை பார்க்க போகின்றோம். இந்த வகையிலே தற்போது சேனல் 12, அதாவது இஸ்ரேலுடைய சேனல் 12 ஒரு செய்தியை ஒரு சில நிமிடங்களுக்கு முன் வெளியிட்டுள்ளது. அதாவது பிரதமர் நெத்தன்யாகு மறுபடியும் தனது இடத்திலிருந்து தலைமறைவாகிவிட்டார். அதாவது தனி ஒரு விமானத்தில் மீண்டும் ஒரு முறை இஸ்ரேலுக்கு வெளியே உள்ள யாருக்கும் தெரியாத வெளியிடப்படாத ஒரு இடத்துக்கு புறப்பட்டு சென்றுள்ளதாக இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. இந்த செய்தி மேலும் குறிப்பிடும் போது சென்ற 2-3 நாட்களுக்கு முன்னால் இதே போல பிரதமர் நெத்தன்யாகு திடீரென்று நாட்டை விட்டு வெளியேறி அருகாமையில் காணப்படும் கிரீஸ் நாட்டுக்கு பயணம் செய்திருந்தார். இது ஈரானுடான யுத்த காலத்திலும் கூட, அதாவது 13 நாள் யுத்தம் நடந்தது, அந்த காலத்தில் கூட ஐரோப்பாவில் உள்ள கிரீஸில் தான் தஞ்சமடைந்திருந்தார். ஆகவே சென்ற முறை கடைசியாக 2-3 நாட்களுக்கு முன்னால் மறுபடியும் இவர் கிரீஸுக்கு சென்ற போது சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் ஈரான் மீது ஏதோ ஒரு தாக்குதல் நடக்கப் போகிறது போல என்று அந்த இரவு முழுதும் பெரும் யூகங்களை வெளியிட்டு வந்தது. ஆனால் அடுத்த நாள் காலையில் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கின்றார், ஈரானுடைய மக்கள் போராட்டம் சம்பந்தமான சுமூகமான நிலை நிலவுகிறது, அதனால் நாங்கள் ஈரானை தாக்க மாட்டோம் என்று அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஆனால் தற்போது சேனல் 12 மறுபடியும் சற்று முன்னர் வெளியிட்டுள்ளது, நெத்தன்யாகு எவருக்கும் தெரியாத ஒரு இடத்துக்கு விமானம் மூலம் சென்று விட்டார், தலைமறைவாகிவிட்டார் என்று செய்திகள் குறிப்பிடுகிறது. இந்த வகையில் ஒட்டுமொத்த தகவல்களையும் நாம் சரியாக உற்று நோக்கும் போது மத்திய கிழக்கில் அமெரிக்கா மிகப்பெரியதொரு ஏற்பாடு செய்து வரும் நிகழ்வுகளை உலகமே பார்த்திருக்கின்றது. இன்று கூட ஈரானை அண்டிய பாரசீக வளைகுடா பகுதியில் அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் பறந்து திரிவதும், அமெரிக்காவுடைய விமான தாங்கி கப்பல் ஹோர்முஸ் நீரின் ஊடாக பாரசீக வளைகுடாவுக்குள் நுழைந்து மத்திய கிழக்கில் ஒரு பதட்டத்தை தொடர்ந்து ஏற்படுத்தி வருவதும் அவதானிக்கக்கூடிய செய்தியாக இன்று காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஈரான் தற்போது என்ன செய்துள்ளது என்றால், ரேடார்களுக்கு சிக்காத கண்காணிப்பு ட்ரோன்களை, அதுவும் IRGC-யினால் அண்மையில் AI தொழில்நுட்பம் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஈரானின் புதிய ட்ரோன் வகைகள் பாரசீக வளைகுடாவை தீவிரமாக கண்காணித்து வருவதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து இன்னொரு செய்தியாக கிரீன்லாந்திலும் பதட்டம். உங்களுக்கு தெரியும், டென்மார்க்குடைய உலகத்தில மிகப்பெரிய தீவான கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வரும் நேரத்தில் ஐரோப்பிய நாடுகள் அவற்றை தீவிரமாக எதிர்த்து வருகிறது. இதற்கு மத்தியில் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கின்றார், உலகம் நினைப்பது போல, அதாவது ஐரோப்பா நினைப்பது போல ராணுவ நடவடிக்கை மூலம் நாங்கள் இந்த தீவை கைப்பற்ற மாட்டோம், நீங்கள் அதிசயப்படுவீர்கள், நாங்கள் எப்படி இந்த தீவை கைப்பற்ற போகிறோம் என்று பொறுத்திருங்கள் என்றவாறு இன்று டொனால்ட் ட்ரம்ப் பேசியது உலகத்தில் ஒரு அதிர்வலைகளை தோற்றுவிக்கிறது. அதாவது வெனிசுலாவில் நிக்கோலஸ் மதுரோவோ கைது செய்யப்பட்டது போல ஏதாவது ஒரு சதியை டென்மார்க்கிலும் இந்த அமெரிக்கா செய்ய போகிறதோ தெரியல. அதாவது டென்மார்க்கில் இருக்கிற ஜனாதிபதி பிரதமர்களை திடீரென உள்புகுந்து நாடு கடத்த போகிறார்களோ தெரியவில்லை. அமெரிக்கா ஜனாதிபதியுடைய இந்த கூற்று உலக ஊடகங்களில் பெரும் சந்தேகத்தை கிளப்பியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இது அல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் தங்களது வெள்ளை மாளிகையில் ஒரு புதிய அமெரிக்கா வரைபடம் ஒன்றை இன்று காண்பித்து ஒரு கூட்டம் ஒன்றை நடத்துகிறார். அதில் அமெரிக்காவுக்கு அயல் நாடான கனடா மற்றும் அதற்கு அயல் நாடான கிரீன்லாந்து தீவு அனைத்தும் அமெரிக்காவுடைய மாநிலங்களாக சித்தரிக்கிற வரைபடம் இன்று அயல் நாடான கனடாவுக்கே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இந்த அளவு இந்த டொனால்ட் ட்ரம்ப் உடைய நிலை இப்போது காணப்படுகிறது என்பது இங்கு பேசப்படத்தக்கது. இது இல்லாமல் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிற இன்னொரு செய்தி என்னென்று சொன்னா, ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் கூறுகிறார், அமெரிக்கா மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் நாங்கள் எங்களின் அனைத்து திறன்களையும் பயன்படுத்துவோம். இந்த போர் எப்படி இருக்கும் என்றால், இது ஒரு மிகப்பெரிய இரத்த களரியானதாகவும் உலகம் குழப்பமானதொரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும். இந்த போர் ஒரு குறுகிய கால ஒரு மோதலாக இருக்காது. மேலும் இது எமது பிராந்தியத்தில் மாத்திரமல்ல உலகெங்கிலும் உள்ள மக்களையும் பாதிக்கும் என்பதை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று ஈரான் அறிவித்த செய்தியை இந்த ராகுல் காங்கிரஸ் என்கிற வலைத்தளம் செய்தியை வெளியிட்டுள்ளது. இதற்கு மத்தியில் ஏர் அண்ட் ஸ்பேஸ் போர்சஸ் மேகசின் என்கிற இங்கிலாந்து இணையதளம் ஒரு செய்தியை வெளியிடுகிறது. அந்த செய்தியில் பதட்டமான ஈரான் அமெரிக்கா சூழ்நிலையில் தற்போது இங்கிலாந்துடைய லேக் அண்ட் ஹீத் என்கிற விமான தளத்தில் இருந்து பல்வேறு வகையான போர் விமானங்களை அமெரிக்கா ஜோர்தானில் உள்ள மொஹாபெக் சால்டி என்கிற விமானப்படை தளத்திற்கு அனுப்பி வைத்துள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகிறது. இந்த வகையிலே ஜோர்தான்ல உள்ள அமெரிக்கா விமான தளத்திற்கு F-15E வகையிலான விமானங்கள், போர் விமானங்கள் அதிக அளவாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. இது அல்லாமல் F-35, F-16, F-22 மற்றும் F-15 போன்ற வகையிலான போர் விமானங்களை ஏற்றியபடி USS ஆப்ரஹாம் லிங்கன் பாரசீக வளைகுடாவுக்குள் நகர்த்தப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வருகிறது. இந்த வகையில் மத்திய கிழக்கை சூழ்ந்து ஒரு பெரியதொரு
அமெரிக்காவுடைய ராணுவ நகர்வை நாங்கள் அவதானிக்க கூடியதாக உள்ளது. ஆனால் டொனால்ட் ட்ரம்புடைய வார்த்தையில் ஈரானோடு யுத்தம் செய்வது சம்பந்தமாக எந்த ஒரு செய்தியையும் அவர் பேசவில்லை. ஆனால் இன்று ஒரு இடத்தில் ஒரு செய்தியாளருக்கு நேர்காணல் வழங்கும் போது டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடுகிறார், ஈரான் எங்களை தொடர்ந்து மிரட்டுகிறது, என்னை கொலை செய்வதற்காக ஈரான் முயற்சி செய்யுமானால் ஈரானை பூமியிலிருந்து துடைத்து விடுவோம் என்று முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிகப்பெரிய மிரட்டல் ஒன்று ஈரானுக்கு அந்த நேர்காணலில் வழங்கிய செய்தியும் நாம் காணக்கூடியதாக உள்ளது. இதனைத் தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், ஐரோப்பாவுக்கு இன்று உலக பொருளாதார மகாநாடு நடைபெறுகிறது. அதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முதலாவது விமானத்தில் புறப்பட்டு செல்லும் வேளையில் விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக மீண்டும் அந்த விமானம் வாஷிங்டன் டிசிக்கு வந்து இறங்கியது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு விமானத்தில் அந்த மகாநாட்டுக்காக ஐரோப்பாவுக்காக சென்று அந்த மகாநாட்டில் அவர் கூறிய சில முக்கியமான விஷயங்கள் தற்போது வெளிவந்துள்ளது. இங்கு அவர் பேசிய ஒரு முக்கியமான விஷயங்களில் ஒன்று ஹமாஸ் இயக்கத்தை பற்றி அவர் பேசுகிறார். அதாவது ஹமாஸ் இயக்கத்துக்கு ஒரு தெளிவான இறுதி காலக்கேடு ஒன்றை இந்த அமெரிக்கா விடுத்துள்ளது என்ற மாதிரி அவர் பேசுகிறார். அதாவது ஹமாஸ் அவர்கள் ஆயுதங்களை கைவிட வேண்டும், இல்லை என்றால் மிக மிக விரைவில் அவர்கள் முழுமையாக அழிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டுவிட்டு ஹமாஸ் ஆயுதங்களை கைவிடுவதற்காக ஒப்புக்கொண்டுள்ளார்கள். ஆனால் அவர்கள் பிறந்த நாளிலிருந்தே கைகளில் துப்பாக்கியுடன் வளர்ந்தவர்கள். ஆகையால் அதாவது துப்பாக்கியை கைவிடுவது இலகுவான விடயமல்ல, இருந்தாலும் அதனை கைவிட செய்யப்பட வேண்டும். அடுத்து வரும் சில நாட்களில், அதாவது 3 வாரங்களில் அவர்கள் அதை செய்கின்றார்களா இல்லையா என்று நாம் அறிவோம். ஆகவே எங்களது கோரிக்கைகளை அவர்கள் மீறிவிட்டால் அவர்கள் முற்றிலும் அழித்தொழிக்கப்படுவார்கள், செய்வதற்கு வேறு வழி இல்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுவிட்டு மேலும் பேசுகிறார். லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாக்கள் என்பது ஒரு சிறியதொரு தீப்பொறி. இந்த ஹிஸ்புல்லாக்களோடு ஒரு பிரச்சனை உள்ளது, அங்கு என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என்று சுவிட்சர்லாந்தில் டாவோஸ் நகரில் இன்று நடைபெறும் உலக பொருளாதார மகாநாட்டில் வேர்ல்ட் எகனாமிக் ஃபோரம் கான்ஃபரன்ஸில் கலந்து கொண்டு பேசிய செய்தி இன்று ஊடகங்களில் ஏபிசி நியூஸ் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதாவது இந்த உலக பொருளாதார மகாநாட்டில் ஐரோப்பா, ஆசியா நாடுகளுடைய தலைவர்கள் மற்றும் பொருளாதார நிபுணர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் போன்றவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மகாநாட்டை சுருக்கமாக WEF கான்ஃபரன்ஸ் என்று அழைக்கப்படும். இங்கு சென்றுதான் இப்படியான ஒரு தனது கருத்தை டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளார். அடுத்த சகோதரர்களே, இன்னொரு செய்தியும் இன்று கிடைத்தது. அதாவது ரஷ்யாவுக்கு சொந்தமான இன்னொரு மசகு எண்ணெய் கப்பலை கரிபியன் கடல் பகுதியில் கைப்பற்றியுள்ள செய்தியை அமெரிக்க பாதுகாப்பு படையினர் வெளியிட்டுள்ளனர். இந்த கப்பல் ரஷ்யாவுடைய 7வது கைப்பற்றப்பட்ட கப்பல் என்று செய்திகள் குறிப்பிடுகிறது. இந்த சம்பவங்களை நன்கு ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும் போது நமக்கு ஒரு விஷயம் தென்படுகிறது. ரஷ்யாவுடைய 7வது கப்பல் கைப்பற்றப்பட்டுள்ளது. ரஷ்யா என்ன சொல்லிச்சது? தங்களுடைய அணு ஆயுதங்களை ஏற்றிய நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாம் நாங்கள் வெனிசுலாவுக்கு அருகாமையில் கரிபியன் கடல் பகுதிக்கு அனுப்புகிறோம். ஏதாவது எங்களுக்கு சொந்தமான கப்பல்களை அமெரிக்கா கைப்பற்றுமானால் அடுத்தது யோசிக்காமல் அமெரிக்காவுடைய கப்பல்களை கடலுக்குள்ளேயே அழித்து விடுங்கள் என்று ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உத்தரவிட்டபடியே அந்த கப்பல்கள் பசிபிக் சமுத்திரத்தின் ஊடாக கரிபியன் கடலுக்கு சென்றது. இந்த வகையிலே வெனிசுலாவிலிருந்து குரூட் ஆயில், அதாவது மசகு எண்ணெய்களை ஏற்றி வரும் ரஷ்யாவுக்கு சொந்தமான 7வது கப்பலை கூட அமெரிக்கா கைப்பற்றிய காட்சியை இன்று ஊடகங்களில் வைரலான ஒரு விஷயம். இவ்வாறு இருக்கும் போது ஏன் ரஷ்யா அமெரிக்காவுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் இதுவரை ஒன்றுமே எடுக்கவில்லை என்பது உலகத்துல ஊடகங்களுக்கு ஒரு பெரும் சந்தேகம். ரஷ்யா பெரிதாக என்ன சொல்லிச்சது? நாங்க போய்த்து வெனிசுலாவில் எங்களுக்கு சொந்தமான எண்ணெயை நாங்க எடுப்போம், அதை தடுத்தா அமெரிக்காவுக்கு நாங்க திருப்பி அடிப்போம் என்று சொன்ன ரஷ்யா இன்று வரை அமெரிக்கா செய்யும் இந்த விடயத்தில் கோழைத்தனமாக நடக்குதா அல்லது ரகசியமான அமெரிக்கா ரஷ்யா ஒப்பந்தமா? உலகத்துக்கு நாங்க 2 பேரும் முரண்பாடுகள் மாறி காட்டிக்கொண்டு உள்ளால கேம கொண்டு போறாங்களா என்பது யோசிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று சிலர் ஊடகங்கள் எழுதுறாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், கிரீன்லாந்தை கூட அமெரிக்காவுக்கு ஒருபோதும் டென்மார்க் கொடுக்க வேண்டாம் என்று ரஷ்யா தொடர்ந்து டென்மார்க்கை வலியுறுத்தி வந்த செய்திகள் தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் மறுபக்கம் ரஷ்யாவும் அமெரிக்காவும் அந்த தீவை பங்கு போடுவதற்கான அழைப்பை ரஷ்யா ஜனாதிபதிக்கு டொனால்ட் ட்ரம்ப் அழைத்த விஷயமும் இன்று முக்கியமான செய்திகளில் ஒன்றாக உள்ளது. ரஷ்யா ஜனாதிபதி அழைத்துள்ளார். அதாவது கிரீன்லாந்து பிரச்சனையில் நாமும் நீங்களும் பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். அப்படி என்றால் என்ன? இன்னொருத்தனுடைய இந்த கிரீன்லாந்து நிலம் வல்லரசுகளால் துண்டாடப்பட திட்டமிடப்படுகிறதா என்றெல்லாம் சிந்திக்க வேண்டி உள்ளது. சரி சகோதரர்களே, மீண்டும் சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.